Hi friends, welcome back to Asna's YouTube channel. இந்த சேனலில் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்டை ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் இட்லி மிக்ஸ் இந்த இன்ஸ்டன்ட் இட்லி மிக்ஸ் பவுடரை வச்சு எப்படி எனக்கு இட்லி வந்துச்சு அந்த மாதிரி ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி தோசை மிக்ஸ் போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இட்லி மிக்ஸும் செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லி. அதை என்னை உண்மையை மோட்டிவேட் பண்ணிச்சு. அதுதான் கொஞ்சம் நாளைக்கு போகிறோம் இந்த வீடியோவும் போட்டேன். இதில் ஒரு ட்ரிக் ஆன் டீக்கு நான் அதை செஞ்சு இந்த மாதிரி செஞ்சேன். நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்படி நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஸோ அது வரைக்கும் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அஸ்னூசி யூடியூப் சேனல். ஸோ இது மோகில்ஸில் உல்ஃபண்டல் ஸ்ட்ரீட்டில் தான் இது ப்ராடக்ட் இந்த மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 320 அந்த மாதிரி அதில் போட்டு இருக்குது 400 கிராம்ஸ்ட்டு. பேக்கிங் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. வெளியில் கார்ட்போர்ட் பேக்கிங், உள்ளுக்க மிக்சர்ட அந்த பவுடர்ட பேக்கிங் இருந்துச்சு. ஸோ அந்த பேக்கிங் இதுபடி நாங்கள் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற அந்த கலவையை போட்டுட்டு 640 ml மாதிரி நீங்கள் வாட்டர் மிக்ஸ் பண்ணணும்னு போட்டிக்கி. பட் 4 கப்ஸ்னு போட்டிக்கி. நீங்கள் மெஷரிங் கப்ஸ் படி 4 கப்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் ராங் ஆகிடும். இப்போ மெஷரிங் கப்ஸில் ஒரு கப்புக்கே 250 ml வருது. ஸோ நான் அந்த மாதிரி மெஷரிங் கப்ஸ் இதில் காட்டிக்கிறபடி 2 கப்ஸ் மாதிரி 2 கப்ஸ் 2.5 கப்ஸ் போட்டால் இந்த மாதிரி திக்காக அந்த மிக்சர் வந்துடும். அப்படி இல்லாட்டி நீங்கள் அதில் ஈக்கிற மாதிரியே சொல்லிக்கிறபடி விடவும் 600 ml மாதிரி ஊற்றுங்க. அதில் 600 ml கூட போட்டிக்குது. 600 ml மாதிரி வாட்டர் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு இட்லி மிக்சர்ட பதம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அந்தளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றி எடுத்துக்கோங்க. ஸோ இதில் அந்த பவுட்ரு கொஞ்சம் குறப்பாக இருந்துச்சு. ஸோ நான் அதை அப்படியே செய்யலை. கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்மூத் பெட்டராக ஆகிறதுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொண்டேன். எனக்கு கொஞ்சம் அந்த மாதிரியே சேர்த்து கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு, குறப்பாக வந்துடுமோண்டு. ஸோ நீங்களும் எந்த மாதிரி செஞ்சு பார்த்து இல்லாட்டி இந்த மாதிரி செஞ்சு பார்த்து நல்லா வந்துச்சு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா இதுக்கு முந்தி நான் எல்இடே எடுத்தேன். எல்இடே இதே மாதிரி தான் நல்ல ப்ராடக்ட் நல்லா வந்துச்சு. ஸோ அதுக்கும் இப்படி தான் நான் செஞ்சேன். கொஞ்சம் நீங்கள் பவுடரை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, கிரைண்ட் பண்ணி கொஞ்சம் நல்ல தூள் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி தண்ணியில் கலந்ததுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி நல்லா செஞ்சுட்டு ஒரு 1 hour அப்படி ஊற வச்சிடணும். உப்பு எதுவுமே போட தேவையில்லை. இதில் நீங்கள் பேக்கிங்கில் பார்க்க உப்பு அந்த பொங்குறதுக்கு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், ஈஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் போட்டிக்கிறாங்க. அந்த உளுந்து, அரிசி மாவு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் ரைஸ் குக்கரில் தான் செஞ்சு எடுத்துக்கிறேன். நிறைய பேருக்கு தெரியாது, கேஸில் இப்போ ஸ்ரீலங்காவில் ப்ராப்ளம்ன்றதால ரைஸ் குக்கரில் அழகாக இதை அப்படியே அவிச்சு எடுத்துகிட்டு 15 மினிட்ஸ் மாதிரி அவிச்சு எடுத்து பார்த்தேன். நல்லா வந்துச்சு. ஆனால் சுட சுட திண்டா இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் கொஞ்சம் ஆறுனத்துக்கு கொஞ்சம் ரஃப்பாக மாதிரி தான் இருந்துச்சு. பட் உங்களுக்கு பான் வாங்குறத விடவும் இது இப்படி கடையில் வாங்குறத விடவும் இது நல்ல டேஸ்டியாக இருக்கும். நல்ல ஒரு 24 மாதிரி எஸ் சார் 24 பீசஸ் இதில் வரும். நான் குட்டி குட்டி இட்லி சட்டில் தான் நல்ல ஆயில் தடவி அந்த மாதிரி செஞ்சு எடுத்தேன். நல்லா கலண்டு வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட தோசை மிக்ஸ் ரிவ்யூவையும் போய்ட்டு பாருங்கள். அது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.